ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இப்போ தேவைங்கிற பொருள் எடுத்து வச்சுருக்குறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை தைச்சிக்கலாங்க. அடுப்பை தைச்சி மேலே ஒரு கடாய் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு 2 ஸ்பூன் சூடாகிட்டு இருக்குது. இப்போ வாங்க அதுக்கு தேவைங்கிற பொருள் பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், பூண்டு கொஞ்சோண்டு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 20, வரமிளகா 6, புளி தேவைங்கிற அளவுக்கு, 2 கொத்து கருவேப்பிலையும், தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை கூடவே கடலைப்பருப்பு உளுந்து பருப்பையும் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் செவந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து பூண்டு, கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே தேங்காய் சேர்த்திக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இது கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கலாம். தேவைங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம துவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்படி தான் அரைக்கணும். இந்த துவையில் வந்து சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு வந்து காரசாரமான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.